ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியினுடைய அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் நாளெல்லாம் மகா பெரியவருடைய மகிமையை, அற்புதங்களை, ஆனந்தங்களை அவ்வப்போது சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ என்று சொல்லக்கூடிய நம்முடைய குருவுக்கெல்லாம் குருவாக 68வது பீடாதிபதியாக இருக்கக்கூடிய காஞ்சி மகானினுடைய சிறப்புகளை சிலவற்றை இன்று பார்க்க இருக்கின்றோம். ஆன்மீக அன்பர்களே, காலடியில் தோன்றி நம்முடைய ஆரியாம்பிகை சிவகுருக்கு மகனாக பிறந்து அத்வைதத்தை இந்த மண்ணிலே பரப்பி கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று காலார நடந்து இந்த மண்ணை உய்வித்த ஆதிசங்கரருக்கு நிறைய இடங்களில் திருக்கோயில்கள் கிடையாது. ஒரு சில திருக்கோயில்கள் தான் உண்டு. அந்த வகையில் கோவை பகுதியில் அண்மையில் நாம் விஜயம் செய்து அருள் நேரத்திற்காக பல்வேறு திருத்தலங்களை குறிப்பெடுத்து இதற்காக பிரத்யேகமாக பதிவு செய்கின்றோம். அந்த வகையில் கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான சாரதா சக்தி பீடம் உங்களிலே நிலைகின்ற போதே நமக்கு அந்த தாளம்பூ குங்குமத்தினுடைய வாசம் அற்புதமாக ஆதிசங்கரருக்கு தனி பிரத்யேகமான சன்னதியை எழுப்பி இருக்கிறார்கள். கோவைக்கு பல்வேறு சிறப்புகள் என்றாலும் கூட பட்டீஸ்வரருக்கு அருகிலே உள்ள 40 நபர்களை கொண்ட வேத பாடசாலையும் அந்த அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய குருநாதருடைய சிறப்பும் எவ்வளவு பாராட்டுக்குரியதோ, அதுபோல இந்த மண்ணில் வேதத்தை தலைக்கச் செய்த, அத்வைதத்தை பரப்பிய, சனாதன தர்மத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்திய காஞ்சி மகா பெரியவருக்கெல்லாம் குருவாக விளங்கிய ஆதிசங்கரருக்கு தனி சன்னதி இருக்கிறது. அந்த சக்தி பீடம், சாரதா சக்தி பீடம் உள்ளே நுழைகின்ற எல்லோருக்கும் அர்ச்சனை என்றால் கணினியில் பெயரையும் நட்சத்திரத்தையும் பதிவு செய்து கொண்டு போய் கொடுத்தால் மட்டுமே அங்கே உள்ள ஆச்சாரிய பெருமக்கள் அம்பாளுக்கும் அங்கே உள்ள அந்த அற்புதமான பீடத்திற்கும் குங்கும அர்ச்சனை செய்து தாமரை பூவோடு அம்பாளை மகிழ்விக்கக்கூடிய பிரசாதத்தை வழங்குகின்றார்கள். அவற்றை பெற்று நாம் திரும்புகின்ற போது பல்வேறு மக்கள் ஓடி வந்து நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியினுடைய அருள் நேரத்தை பற்றி சொல்லி நம் கையிலே ஒரு புத்தகம் தந்தார்கள். அந்த புத்தகத்தில் மகா பெரியவர் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் நம் உள்ளத்தை தொட்டது. அதாவது, கோவையில் ஒரு முறை காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் முகாமிட்டிருந்த போது கோவையில் இருக்கக்கூடிய அந்த முகாமிற்கு சில இராணுவ வீரர்கள் வந்ததாகவும் அவரிடத்தில் வேண்டி நாங்கள் உடல் வலிமையும் உள்ள வலிமையும் பெறுவதற்கு என்ன பாடலை சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது இராணுவ வீரர்கள் நாளெல்லாம் தேசபக்தியோடு பனிமுகட்டிலும் வெயிலும் இந்த பாரத மண்ணை காக்கக்கூடிய நீங்கள் அனுமன் சாலிசா என்கின்ற பாடலை மறக்காமல் சொல்லுங்கள், அது தேகபலம், தைரிய பலம் என்று சொன்னதை நமக்கு சொன்னார்கள். அந்த கருணை கடலை பற்றி ஒரு அற்புதமான சொற்றொடர் எழுதப்பட்டிருந்தது. கசக்கிய பிறகும் சத்தோடு இருக்கக்கூடிய ஞான படம் காஞ்சி மகான். எப்பேற்பட்ட வார்த்தை! ஒரு பழத்தை கசக்கிட்டா உள்ள சாறுகீறு எதுவும் இருக்காது, நஞ்சு பிஞ்சு போயிருக்கும். கசக்கிய பிறகும் சத்தோடு இருக்கக்கூடிய ஞான படம் காஞ்சி மகான் என்றால் எப்படி தன்னை சுருக்கி இந்த மண்ணை உய்வித்தார் என்பதை தெரிந்து கொண்டோம். சென்னை தமிழகத்தினுடைய தலைமை பீடமாக இருக்கக்கூடிய சென்னையிலே மேற்கு மாம்பலத்தில் அற்புதமாக இருந்த காஞ்சி மகா பெரிய சுவாமிகளுக்கு ஜெயந்தி விழா கொண்டாடுவாங்களாம். அந்த ஜெயந்தி விழாவை மையப்படுத்தி தேவாரம், திருவாசகம், பிரபந்தம், சிவபுராணம், கந்தசஷ்டி இதையெல்லாம் புக்காக அடித்து மக்கள் மத்தியில் இறைநெறியை பரப்பிய அந்த கமிட்டி ஒரு முறை என்ன பண்ணிட்டாங்களாம், இசை கச்சேரி, பாட்டு கச்சேரி, ஹரிகதா, நடனம் இதையெல்லாம் தயார் பண்ணி 10 நாள் பட்டியல் போட்டு காஞ்சி பெரியவாள்கிட்ட அனுமதி வாங்க எங்கே முகாம்னு பார்த்தா கோயம்புத்தூரில் இருந்தாங்களாம். நேராக கோயம்புத்தூருக்கு இவங்கெல்லாம் போய் இந்த விஷயத்தை சொல்லி அவர்கிட்ட அருளாசி வந்தபோது அவர் பார்த்துட்டு சொன்னாராம், பலே பலே பலே, இப்போ கச்சேரி நடக்கக்கூடிய சபாக்கள் எல்லாம் கச்சேரி நிறுத்திட்டு அவெல்லாம் தேவாரம் திருவாசகம் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்களா, பிரபந்தத்தை எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா, கந்தசஷ்டி கவசத்தை புக்கை அடித்து கொடுக்குறாங்களான்னாங்களாம்.
இல்லை பெரியவா, பின்ன பெரியவா ஜெயந்தி கொண்டாடக்கூடிய மேற்கு மாம்பழத்தில் என்ன செஞ்சீங்க? இறைநெறியை பரப்பக்கூடிய புத்தகத்தை அடித்து கொடுத்தீங்க. இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு பாட்டு டான்ஸுன்னு நடத்துகிறீங்க. தப்பு இல்லை. வேதம் சொல்கிற குழந்தைங்க வேதம் தான் சொல்லணும். மேளம் வாசிக்கக்கூடிய மேளக்கலைஞர்கள் மேளம் வாசிக்கணும். நடனம் ஆடக்கூடிய நடனக் கலைஞர்கள் நடனம் ஆடணும். மந்திரம் சொல்லக்கூடிய வாய் மந்திரம் சொல்லணும். நல்ல விஷயத்தை எழுத்தண்ணி பரப்பக்கூடியவர்கள் அந்த காரியம் செய்யணும். அவங்கவுங்க பணியை நிறுத்திட்டா அவங்கவுங்க பணியை நிறுத்திட்டா இந்த மண்ணில் எப்படி தர்மம் செழிக்கும்? இப்போ கோவையில் வந்திருக்கக்கூடியனா இங்கே உள்ள கொங்கு மக்கள்கிட்ட இயல்பாகவே மரியாதையும் அன்பும் உண்டு. அவங்கள்ட்ட நான் என்ன சொல்லணும்? அற்புதமான இறைநெறியில் ஈடுபடுங்க, தான தர்மம் பண்ணுங்க, யாருக்கு எதை தேவையோ அதை சொல்ல வேண்டும். அதை விடுத்துட்டு நீங்கள் போய் டான்ஸு பாட்டுன்னு நடத்தினா அப்போ சுவாமி ஸ்லோக புஸ்தகத்தை யார் அடித்து கொடுப்பா? அவங்கவுங்க பண்ணியை பண்ணுங்க. என்னையை கொண்டாடுறதா நினச்சி வேண்டாத காரியத்தில் ஈடுபடாதீங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆத்ம சுத்தத்தோடு நாம் இதை ஏன் பதிவு செய்கின்றோம் என்றால், இப்படி மண்ணை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு மகானாக 100 ஆண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்தவர் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள். இதை வலியுறுத்தக்கூடிய இந்த நேரத்தில் இப்பொழுதெல்லாம் கோடை விடுமுறை. எனவே கோவை பகுதிக்கு செல்கின்றவர்கள் சாரதா சக்தி பீடத்திற்கு போங்கள், குங்கும அர்ச்சனை செய்துங்கள், மனத்தில் அமைதியையும் சாந்தத்தையும் பெற்று அற்புதமான ஆதிசங்கரரை வலம் வந்து மகா பெரியவருடைய அருளாசியை பெறுங்கள். மீண்டும் ஆனந்த பெருவாழ்வில் நாளை சந்திப்போம், சிந்திப்போம். ஜெய ஜெய சங்கர.